அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கா எடுத்த ஒரு விலாக் தான். நம்ம வந்துட்டு "ஏதாவது செஞ்சு தரீங்களாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா. அ சரி ஏதாவது செஞ்சு கொடுப்போம் பிள்ளைக்கு. ஏன்னா நாளையிலேருந்து நமக்கு ஒர்க் இருக்கும்ல. அதனால் ஒர்க் இருந்தாலும் இல்லைனாலும் என் பிள்ளைய நான் பார்த்துக்கிருவேன். இருந்தாலும் வாய தொறந்து கேட்டுட்டாளா, சரி வீட்ல வந்துட்டு அந்த பன் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு அந்த புட்டிங் ரெசிபி செஞ்சு. சரி இன்னைக்கு செய்வோமேன்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஐட்டம்லாம் அஃபீனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறது, கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதே மாதிரி தான் அஃபீன் அம்மாவுமே. இன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, சுகர் எடுத்து கேரமலைஸ் பண்ணுவோம்ல, அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெறும் கடாயில ஒரு கொஞ்சமா சர்க்கரை போட்டுக்கிடலாம். நமக்கு எவ்வளோ கேரமலைஸ் தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன் நானு. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க டிஃபன் பாக்ஸு அந்த மாதிரி எது வேணா எடுத்து வச்சுக்கலாம். இது பிரெட்ல பண்ணலாம், ரவையில பண்ணலாம். அந்த வெறும் மில்க் ஆட் பண்ணி கூட பண்ணலாம். சரி கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நானு பன்ல ட்ரை பண்றேன். பிரெட்ல ட்ரை பண்ணியிருக்கேன். 2ம் ஒண்ணு தானே. பன்னுனா கொஞ்சம் குண்டா இருக்கு. பிரெட்டுனா கொஞ்சம் ஃப்ளாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இதிலயே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேரமலைஸ் பண்ணதுக்கப்புறமா அத இந்த பாத்திரத்தில மாத்திட்டேன். ரொம்ப வந்துட்டு கருக்கிடக்கூடாது. இல்லைன்னு வைங்களேன் ஒரு மாரி கசக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் பண்ணி கத்துக்கிட்ட மிஸ்டேக்ஸு. லைட்டா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா லைட்டா அந்த கோல்டன் கலர் வரும்ல, அப்பயே எடுத்துறணும். ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சுனாலும் கசக்கும். இதுக்கு வந்துட்டு நான் 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். நீங்க 3 முட்டை கூட எடுத்துக்கலாம். 1 கப் பால் எடுத்து வச்சிருக்கேன். சர்க்கரை வந்துட்டு நீங்க எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாப்பா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கரெக்டான சுகர் இருந்தா தான் சாப்பிடுவாங்களா, அதனால் கரெக்ட்டா ஆட் பண்ணிக்கிருவேன். இப்போ இதிலேயே பாலையும் ஊத்திரலாம். பிளெண்டர் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல இந்த புட்டிங்க்கு. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா, நம்ம சட்டுன்னு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ பாலை ஊத்திட்டு அந்த இடத்த எப்பயும் போல் நம்மளோட பழக்க தோசை விடுமா, லைட்டா அந்த முட்டைலாம் கொட்டிடுச்சுன்னா க்ளீன் பண்ணிருவேன். இல்லைன்னு வைங்களேன், அந்த முட்டை ஸ்மெல் மட்டும் போகவே போகாது. அப்புறம் பன்ன பிச்சு போட்டுக்கிடலாம். 1 போட்டுக்கிடலாம், 2 போட்டுக்கிடலாம். அதுவுமே நம்ம இஷ்டம் தான். இப்போ வந்துட்டு நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி ஜெல்லியா வேணும்னா, ஒரே ஒரு பன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜெல்லியா இருக்கும். எனக்கு கொஞ்சம் லைட்டா திக்கா வேணுன்றனால நான் 2 பன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் ஊத்திக்கலாம். ஏன்னா நம்ம முட்டை ஊத்திருக்கோம்ல, அதோட ஸ்மெல் தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் வெண்ணிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். உங்கள் வீட்ல இல்லைன்னா, நீங்க ஆப்ஷனலா ஏலக்காய் யூஸ் பண்ணிக்கிறலாம். கேரமலைஸ் வந்துட்டு செட் ஆயிரும். நம்ம ஊத்தி கொஞ்ச நேரத்திலேயே செட் ஆயிரும். இப்போ தேவையான அளவு சர்க்கரை போட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிறலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, "எப்படி சிஸ்டர் உங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சு? என்ன ஜாப் கிடச்சிச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் ஜாப் எங்கே, ஏது அதெல்லாம் நான் டீட்டெயில் சொல்லலை. ஏன்னா அது என்னோட பர்சனல். நான் வேலைக்கு போகிறேன். பர்சனல்னா ஐ மீன் வந்துட்டு நான் எதை மீன் பண்ணுறேன்னா, நான் வேலைக்கு போகிறேன். இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஷேர் பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான். நான் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்கின் கிளினிக்கில. அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு ஒர்க் கிடச்சிச்சு. நான் வந்துட்டு கொஞ்சம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இதில தான் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் ஆனது. நான் எதில் இந்த ஜாப் தேடினேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க. அது அப்படியே இதை நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ணேன்னா, நம்ம அரைச்சிட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பவுலில் அந்த இதை ஊற்றி நம்ம இட்லி குக்கர் இருந்துச்சுன்னா இட்லி குக்கர் வச்சிடலாம். நான் இட்லி குக்கர் வந்துட்டு எல்லாத்தையும் மேலே தூக்கி போட்டுட்டேன். சரி குக்கரில் வந்துட்டு கேஸ்கெட்டு விசில் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதிலேயே வச்சுட்டேன். கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே பாத்திரத்தை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு கடகடன்னு ஈவினிங் ரொட்டீன் வந்துட்டு பாப்பா தூங்கி எழுந்திரிச்சாங்கல்ல, பெட்டெல்லாம் கலைஞ்சிருந்துச்சு. அதையும் அப்படியே நீட் பண்ணி விட்டலான்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சொல்கிறேன், எதில் நான் ஜாப் தேடினேன்னா, ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி வச்சுருந்தேன். அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் எல்லாம் எனக்கு சொன்னாங்க. நானும் அதெல்லாம் கேட்டுட்டு நிறையா நான் கேட்டேன். உடனே யாருக்குமே ஜாப் கிடச்சிராதுல்ல. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தேடிட்டு தான் இருந்தேன். அப்புறம் நான் இண்டீட் ஆப் இருக்கும்ல, அதுவுமே என் ஃப்ரெண்டு தான் சஜெஸ்ட் பண்ணாங்க. அதுலேயுமே நான் போய் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். நம்ம என்ன டைப் ஆஃப் ஜாப் தேடுறோம் அதெல்லாம் கேட்கும். நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், நமக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை எல்லாமே நம்மளோட ரெஸ்யூம் கேட்கும்ல, அதுக்கெல்லாம் நான் ஃபில் பண்ணிவிட்டு நான் என்ன ஜாப் வந்துட்டு தேடிட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு அதிலேயே நான் மென்ஷன் பண்ணிவிட்டு என் ரெஸ்யூம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்களும் ஜாப் தேடுறீங்கன்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாபும் இருக்குது. இல்லை டிரைவர் ஜாப் நமக்கு என்ன தெரியுமோ அதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறது தான் போச்சு. எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு.
அப்புறம் இந்த இந்த கிளினிக் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி பண்ண ஒர்க் மாதிரியே இருந்தனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தெரியாத வேலைக்கு போய் புதுசா கத்துக்கிறலாம். பட் தெரிஞ்ச வேலைக்கு போனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல. அதனால தான் இதே நான் சூஸ் பண்ணிட்டேன். அத விட அவங்க என்னைய சூஸ் பண்ணிட்டாங்க. அதான் முக்கியமா சொல்லணும்ல. ஆ நானே பயந்து பயந்து தான் இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணுவேனே. அது ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி தானே. நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலுமே, நம்மள பத்தி ஃபர்ஸ்ட்டு கேட்குற கொஸ்டினே நம்மள பத்தி சொல்லுவாங்க. அது சொன்னோனே நம்ம வீட்ல ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். அங்கே போய் ஏதாச்சும் ஒளறிக்கிட்டு இருப்போம்ல. அந்த மாதிரி தான். ஆனா அந்த தடவ நான் போகும்போதே நல்லா என்ன சொல்றது, நம்ம அவங்க கேட்குறதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிறணும். அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா நான் ஆன்சர் பண்ணேன். எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. அந்த மாதிரி நான் ஆன்சர் பண்ணேன். எனக்கு ஜாபும் கிடச்சிருச்சு. நான் அந்த ப்ளேஸ் சொல்ல மாட்டேங்கிறேன். என்ன வேலைன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். நீங்க நினைக்காதீங்க. நான் வேலைக்கு போறேன். ஸோ வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. ஒரு பாதுகாப்புன்னு நல்லவங்களும் பார்ப்பாங்க, நமக்கு வேண்டாதவங்களும் பார்ப்பாங்க. அதனால நான் வந்துட்டு அத நான் ஷேர் பண்ணல. மத்தபடி எதுவும் இல்ல. நான் ஒரு ஸ்கின் கிளினிக்ல தான் ஒர்க் பண்ண போறேன். இன்ஷால்லா வந்துட்டு சக்ஸஸ் ஆகணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு வேகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்துச்சு எனக்கு. ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி குடுங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பிரவீனா மேம் வரேன்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு வேலை செஞ்ச இடத்துல அவங்க ஜிஎம் பிரான்ச் மேனேஜரா இருந்தாங்க. அவங்க வரேன்னு சொல்லிட்டு சடனாக கால் பண்ணாங்க. நான் வந்துட்டு எப்பயும் போல் நம்ம வீட்டில் அந்த துணி மடிக்கிறது, துணி காய போடுறது, நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல. அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே சாம்பிராணி போட்டுட்டு இருந்தேன். அது என்னமோ அந்த சாம்பிராணி போடும்போது அந்த வைப் கொஞ்சம் எனக்கு இப்போலாம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அம்மா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஊருக்கு போனதுனால கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதோட மருதாணியும் அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஏன்னா, அன்னைக்கு நான் மருதாணி அரைச்சேன். ஆனா வைக்கலையா, அஃப்ரா குட்டி வச்சோனே அழுதுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதனால அம்மா மருதாணி கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. இதுவும் வைப்பேனா என்னன்னு தெரில. வைக்கணும். நைட்டு தூங்கும்போது வைப்போன்னு சொல்லிட்டு இருக்கேன். மேம் வேறு வரேன்னு சொல்லியிருந்தாங்களா, அவங்க வந்துட்டு எனக்கு அவங்களோட மேரேஜுக்கு தான் நான் போயிருப்பேன். நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நோன்பு டைமில் போயிருப்பேன். இந்த திங்ஸ் எல்லாம் கூட அம்மா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னோடனே அம்மா அவங்ககிட்ட ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி வச்சுருந்தாங்க போல இருக்குது. அதை எனக்கு கொடுத்தாங்க. உண்மையாக சொல்கிறேங்க, அம்மா 1000 திட்டுவாங்க. அதில் 1000 நல்லது இருக்கும். பட் நமக்கு ஒவ்வொரு ஏஜில் வந்துட்டு அதெல்லாம் புரியாது. இப்போ நம்ம அம்மா ஆகும்போது கூட நம்ம அம்மாக்கிட்ட நிறைய சண்டை போடுவோம். பட் வந்துட்டு அதெல்லாம் என்ன சொல்கிறது, மனசார சண்டை போடுறது கிடையாது. நம்ம வேறு யார்கிட்டயும் உரிமையாக எதுவும் பேச முடியாதுல்ல. அந்த மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா என்னோடய லெஹங்கா தான். இப்போல்லாம் இது பத்தாது. அப்போ கொஞ்சம் ஒல்லியாக இருந்தனால கரெக்டாக இருக்கும். சரி அப்படின்னா நமக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த திங்ஸ் எல்லாம் ஊரில் இருந்துச்சு. என்னோடய பாதி ட்ரெஸ் ஃபுல்லாமே ஊரில் எங்கள் வீட்டில் இருக்கும். இந்த சுடிதார்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தது, ஆனால் போடவே இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் இப்போ எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருந்தேன்னா நல்லா இருக்குல்ல. அப்படியே நம்ம ஒன்று கொஞ்ச நாளில் வளர்ந்துருவாங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கடன்னு வளர்ந்துருவாங்க. பாப்பாவே பார்த்தீங்கன்னா இப்போ தான் சின்னவளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே அப்படியே நம்ம வளர்ந்துட்டாங்க. அஃப்ரா குட்டியும் பாருங்களேன் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்படிதான். புட்டிங்கும் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து ஆற வச்சுட்டு, சரி வீட்டில் எதுவும் இல்லை, அம்மா அரைச்சி கொடுத்த மாவு தான் இருக்கே, நாட்டு சர்க்கரையை போட்டு முக்லி சுடலான்னு சொல்லிட்டு முக்லிக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். புட்டிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மறந்து போயிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த கட் பண்ணுற வீடியோ எல்லாம் யாராவது கெஸ்ட்டு வராங்கனாலே ஃபஸ்ட் நம்ம என்ன நோட் பண்ணுவோம், நம்ம வீடு நீட்டாக இருக்கா, க்ளீனாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கிடுவோம்ல. ஆல்மோஸ்ட் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடை கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுக்கிருவேன். இருந்தாலும் அது நம்ம பிளட்லேயே ஊறி போனது. அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். யாராவது சட்டுன்னு வர்றேன்னு சொன்னாலே உடனே நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த வீடு க்ளீன் பண்ணுறது தான். அந்த மாதிரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அடுப்பில் டீயை போடுறதுக்காக அங்கிட்டு டீ போட்டிருந்தேன். அப்படி இந்த அடுப்பில் வந்துட்டு முக்கிலையும் ஊற்றிடலான்னு சொல்லிட்டு முக்கிலையும் ஊற்றிட்டுருந்தேன். அப்புறம் என்ன சொல்கிறது, நான் வந்துட்டு உங்களை எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ பண்ணுறேன். என்ன சொல்கிறது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். ஷார்ட்ஸாச்சும் போட சொல்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக போடுறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நான் கஷ்டப்பட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது தான் அந்த யூடியூப் சேனலுமே. அதையும் வந்துட்டு ஒரு லிமிட்டை வச்சுக்கிருவேன். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் வச்சுக்கிருவேன். இன்ஷா அல்லாஹ் அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன்.
ஆ இந்த வீடியோ நல்லா இருக்கான்னு மறக்காம சொல்லுங்க. இது என்னோட ஈவினிங் ரொட்டீன் சடனா அந்த பிளான் வந்துச்சு. சடனா சரி நம்ம ஈவினிங் எடுப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நாளைக்கு பாப்பாக்குலாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா வீட்ல குடுத்துட்டு போனா பார்த்துக்குருவாங்க அம்மா. அப்புறம் இங்கிட்டு வந்துட்டு முக்கிலிய சுட்டுட்டு, இங்கிட்டு டீய போட்டுட்டு இருந்தேன். வீடும் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆயிருச்சு. அதனால எந்த கெஸ்ட் வந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான். நம்ம லைஃப்ல சில சில பெர்சன் மட்டும் நமக்கு ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. நம்மளோட கஷ்டத்துல இருந்திருப்பாங்க, சந்தோஷத்துல இருந்திருப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு பெர்சன் தான் இவங்க. நான் வந்துட்டு டவுனா ஃபீல் பண்றப்பலாம், அவங்கள பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒருத்தர் நமக்கு என்ன சொல்றது, ஒருத்தர பார்த்தா அவங்கள மாதிரி இருக்கணும்டா தைரியமா அப்படின்னு தோணும்ல, அந்த மாரி ஒரு பெர்சன் தான். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கல. வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லார் கூடயும் பேசிட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட். ஒரு மாரி நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.